ஜிஎஸ்டி 2.0. ஸோ ஜிஎஸ்டி 2.0 பார்த்தீங்கன்னா காரோட ப்ரைஸஸ், டிவியோட ப்ரைஸஸ், மோட்டார் வெஹிக்கிளோட ப்ரைஸஸ், இது மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸோட ப்ரைஸ் எல்லாமே பயங்கரமாக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து காரோட என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை. நீங்கள் புது கார் வாங்க போகிறீங்களா, இல்லை புது கார் வாங்க ஐடியா வச்சுருக்கீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. பார்க்கலாம். ஸோ என்ன திடீர்னு வந்திருக்கேன், ரொம்ப நாள் விஷயம் பார்க்குறீங்களா? இன்னும் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் சொல்ல எனக்கு கேட்குது. ஸோ இது மாதிரி ஒரு லாங் கமிட்மெண்ட் இருந்தாலும் எதுவும் ஒரு நாள் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம போட ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ கிளிப்ஸ் நிறையா வச்சிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸை எடிட் பண்ணி போடணும். ஸோ கண்டிப்பாக நான் மேக்ஸிமம் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் கிளிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ காருக்கு அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்கு, நிறைய அப்டேட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹேட்ச்பேக்லாம் வந்து அரௌண்ட் 50 to 60,000 ரெடியூஸ் ஆயிருக்கு. செடான் கார்ஸோ இல்லை வந்து மீடியம் எஸ்யூவிஸ், ப்ரீமியம் ஹேட்ச்பேக்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80,000 to 1 lakh வரைக்கும் ரெடியூஸ் ஆயிருக்கு. எஸ்யூவி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியூஸ் ஆயிருக்கு. லைக் 1.5 lakhs வரைக்கும் நிறைய கார் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதிகமான டாப் அண்ட் எஸ்யூவிஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ரேஞ்சு வாங்கும்போது நீங்கள் என்னென்னா, நீங்கள் உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி, உங்களோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் காரை வந்து புக் பண்ணுவீங்க. ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் ப்ரீ செக்ஸ் பண்ணால் உங்களோட கார் வந்து கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சதில் இருக்கணுங்கிறது நம்ம மேட்டர் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து விஏஎன் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் விஏஎன்ங்கிறது நத்திங் பட் வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லுவோம். ஸோ வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னா, நீங்கள் கார் வந்து புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் கார் நம்ம வாங்குறோம்னா நியூ காராக இருக்கணும். ஒரு புது கார் போகிறதே புதுசாக கார் இருக்கணும், புது மேனுஃபேக்சராக இருக்கணும், நியூவாக இருக்கணும் அப்படின்னு தான் போவோம். ஸோ விஏஎன்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இயரில் வந்து கார் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு, எந்த மந்தில் மேனுஃபேக்சரிங், எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விஏஎன்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட மெயின் அந்த அந்த ஃப்ரண்ட் மிரர் இருக்குல்ல, ஃப்ரண்ட் கிளாஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் கிளாஸில் வந்து கீழே அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க விஏஎன்னு சொல்லி 17 digit இருக்கும் விஏஎன்ங்கிறது. அந்த 17 digitல வந்து 10th digit பார்த்தீங்கன்னா காரோட இயர் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 11th digit பார்த்தீங்கன்னா காரோட மந்த் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கார் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க, கார் நீங்கள் எடுக்க போகிறீங்க, டெலிவரி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விஏஎன் நம்பர் பார்த்துட்டு அப்புறம் தான் எடுக்கணும். இல்லை ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சப்போஸ் விஏஎன் நம்பர் மென்ஷன் ஆகலை அப்படின்னா காரோட பேக் டோரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஏஎன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு இதில். ஸோ விஏஎன் நம்பர் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி 2.0 வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் அந்த எண்ட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. செப்டம்பர் 22 வந்து சொல்ல போகிறோம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபார் லாஸ்ட் 1 and 2 months வந்து நிறைய பேர் புக் பண்ணி பட் கார் யாருமே எடுக்கல. ஏன்னா வந்து கார் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும் எல்லா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் எடுக்கல. அதனால் கார் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, டெலிவரி மட்டும் போகல. ஸோ அந்த என்ன பண்ணியிருப்பாங்க, கார்லாம் புக் பண்ண கார் எல்லாமே ஆல்ரெடி ஓல்டு ஸ்டாக் யார்டில் வச்சுருப்பாங்க. ஸ்டாக் யார்ட்னா நத்திங் பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பெரிய ஒரு குடோன் மாதிரியோ இல்லை மேலே ஒரு ஆஸ்பெக்ட் ஷீட் போர்ட்லாம் இருக்காது. ஆப்வியஸாக ஸ்டாக் யார்டுங்கிறது ஒரு காடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த காட்டில் வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும், மழை வெயில் என்ன வேணால் வரலாம். ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் கார் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருந்திருக்கணும், உங்கள் கார் வந்து எந்த ஒரு பெயிண்ட் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்திருக்கணும், டயர் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்திருக்கணும், எந்த ஒரு டயர் கிராக் இல்லாமல் இருந்திருக்கணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் கார் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, ஓல்டு கார் வந்து ஸ்டாக் யார்டில் நிப்பாட்டி இருந்தாலும் உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம மோஸ்ட்டாக நம்ம புக் பண்ணுறோன்னா புது கார் எடுக்க புக் பண்ண காரணம் என்ன, புதுசாக எடுக்கணுங்க அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார் வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு, மேனுஃபேக்சர் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிருக்கு, அந்த மேனுஃபேக்சர் பண்ணி எவ்வளோ மந்த் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் விஏ நம்பரில் தெரிஞ்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் முன்னாடி வந்து அந்த காரோட ஃபார்ம் 22ன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க உங்களுக்கு. வந்து அந்த ஆர்டிஓ பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஃபார்ம் 22 ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து கிளாரிட்டியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த கார் வந்து எந்த மந்தில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எந்த மந்தில் வந்து எந்த இயரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கும். அது கிளாரிட்டியாக இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சைன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காரை ரிப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணி இட்ஸ் நாட் அண்ட் ஒர்த். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கார் நீங்கள் பிடிச்ச கார் நீங்கள் எனி கார்ஸ் லைக் ஸ்கோடா, வோல்க்ஸ்வேகன் இல்லை ஃபோர்டு, அது மாதிரி எனி கார் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த காரோட வந்து பிடிஐ பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிடிஐ நத்திங் பட் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் தெரியாதவங்க அப்டேட் பண்ணலாம். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன விஷயம் அப்படி பிடிஐ நத்திங் பட் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்டாக ஷோரூம் சைட்லேயே வந்து பண்ணிடுவாங்க. ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி காரோ இல்லை ஸ்கோடா காரோ இல்லை வந்து வோல்க்ஸ்வேகன் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குன்னா, அந்த கம்பெனியிலேருந்து ஷோரூம் வரும். ஷோரூம்ங்கிறது யாருன்னா, அந்த கம்பெனிக்காரனே ஷோரூம் கிடையாது. அந்த கம்பெனிக்காரன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் வச்சிருப்பான், அவன் தான் வந்து ஷோரூம் வச்சிருப்பான். ஓகேங்களா? அந்த கம்பெனியோட டீலரை வந்து என்ன பண்ணுவான், காரை வந்து பிடிஐ பண்ணுவான், வாங்கி
அந்த டேரெக்டாக மாருதிலேருந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் கம்பெனி டீலர் வச்சுருக்காங்கன்னா அந்த டீலர் வந்து ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவான். அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அவன் செக் பண்ணி அவன் வந்து ஒரு மேலோட்டமாக பார்ப்பான்னு வச்சுக்கோங்களேன், டீட்டெயிலாக பார்க்க மாட்டான். நம்ம கார் நம்ம வாங்குறோம், நம்ம தான் பிடிஐ வந்து செக் பண்ணோம். இப்போ பிடிஐ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கார் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, காரை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு காரை பற்றி தெரில, காரை எக்ஸ்பர்ட் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கண்டிப்பாக காரை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இன்ஃபேக்ட் எனக்கே காரை பற்றி ரொம்ப முன்னாடி கிடையாது, பட் ரீசெண்ட் டைமில் நிறையா ரிசர்ச் பண்ணி நானே காரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் இதை பற்றி நான் ஒரு சீரியஸே போகலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு எப்படி ரெகனேஷன் இருக்குன்னு பார்த்து நம்ம அதை பற்றி போவோம். ஸோ எஸ், பிடிஐங்கிறது இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த நீங்களே நேரில் போய் காரை வந்து ஒரு டே டைமில் பார்க்கணும். முக்கியமான விஷயம், காரை என்றைக்குமே நைட் டைமில் போய் நீங்கள் பிடிஐ பண்ணாதீங்க. நைட் டைமில் அவங்க கூப்பிட்டாலும் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா லைட் ரிஃப்ளெக்ஷனும் லைட் அந்த வெளிச்சம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் பிடிஐ பார்க்கும்போது. டே டைமில் போய் நீங்கள் காரோட பெயிண்ட்லேருந்து டயர் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, டயர் 4 டயருமே ஒரே கம்பெனி டயராக இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப் டயராக இருக்கா இல்லை அப்போலோ டயராக இருக்கா, எல்லா டயரும் 4 ஒரே டயராக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி எனி இன்ஜினில் ஏதாவது உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் சத்தம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்குதா, இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் ஏதாவது கம்மியாக இருக்கா, ஃபீச்சர்ஸ் ஏதாவது உடஞ்சிருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, பெயிண்ட் இஷ்யூஸ் எதாவது இருக்குதா, கார் கிராக் விழுந்திருக்கா, எங்கேயாவது ஏதாவது உடஞ்சிருக்கா, நீங்கள் அந்த டைமில் உடனே நீங்கள் போய் அவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும். நீங்கள் அந்த டைம் சொல்லாமல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னாலும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க, அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் அந்த டைமில் வந்து நீங்கள் எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து அப்போயே ப்ரொவைட் பண்ணி அவங்கள்ட்ட அப்போவே நீங்கள் இஷ்யூவை ரைஸ் பண்ணணும். அந்த மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் அவங்க சீனியர் மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். எனக்கு இது மாதிரி காரில் இந்த இஷ்யூ இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்கள். இல்லை அவங்க வந்து எதிர் உங்களுக்கு வந்து பார்ட்ஸை மாற்றி கொடுப்பாங்க, இல்லைனா புது கார் ரிப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காரை ரிப்ளேஸ் பண்ணி தரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப மேண்டேட்டரியான செக். நீங்கள் புதுசாக கார் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் நீங்கள் ஹோப்ஃபுல்லி நீங்கள் பிடிஐ பண்ணும்போது அவங்க வந்து எல்லாமே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காரை பற்றி அந்த கிளஸ்டரில் இருக்க என்னென்ன இண்டிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கிளாரிட்டியாக என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கிளாரிட்டியான அந்த இண்டிகேஷன்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து காருக்கு வந்து என்னென்ன இஷ்யூ ஆச்சுன்னா நீங்கள் உடனே போய் சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை நீங்கள் வந்து ஷோரூம்லேயோ போய் காட்ட முடியும். அது என்னென்னு கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இஷ்யூ இருக்கும், இண்டிகேஷன் இருக்கும்போது நீங்கள் கார் ரன் பண்ணிங்கன்னா அது வந்து மேலும் உங்களுக்கு வந்து கார் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக அந்த டாக்குமெண்ட்ஸு, இன்வாய்ஸு, இந்த மாதிரி என்ன கிளாரிட்டியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக வாங்கி உங்களோட ஐ மீன் வால்ட்லேயோ இந்த மாதிரி உங்கள் செக்லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குங்க எல்லாமே கிளாரிட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. மெயினான விஷயம் மறக்காமல் நீங்கள் அந்த பிடிஐ பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஓடோமீட்டர். உங்கள் கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னு பார்க்கணும். மோஸ்ட்டாக 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன். 50 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபைன். 100 கிலோமீட்டர் தாண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ரைஸ் பண்ணி அந்த காரை வந்து நீங்கள் வேணான்னு சொல்லி வேறு கார் கேட்கலாம். ஏன்னா 100 கிலோமீட்டர் மேலே கார் ஓடிக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேலிடான ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே போயிருந்தால் இது வந்து கம்ப்ளீட்லி நாட் கன்சிடரபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மேண்டேட்டரியான செக் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நம்ம டயர் செக் பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தோம். டயர் செக் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் நம்ம காரில். ஸோ அந்த டயர் செக் பண்ணும்போது அந்த டயர்லேயும் வந்து 4 டிஜிட் நம்பர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இயரும் சரி இயரும் செப்பரேட்டாக இருக்கும், மந்த்தும் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இயர் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்க போகிற இயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மந்த் வந்து எந்த மந்த்லேருந்து பாருங்கள். சப்போஸ் அது எல்லாமே இப்போ கார்லேருந்து நம்ம விஐஎன் நம்பர்லேருந்து டயர் மேனுஃபேக்சர்லேருந்து எல்லாமே வந்து சப்போஸ் 2024 2023 ஓல்டு இயராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக டிஸ்கவுண்ட் கேட்டு நீங்கள் வாங்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் ஏமாந்துடாமல் கரெக்டாக வாங்க. இந்த செக்ஸ்லாம் மேண்டேட்டரியாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நான் மோஸ்ட்லி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நல்ல வீடியோஸாக உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி மேண்டேட்டரியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கார்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.